போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற மாணவர்கள் மும்மொழிகளிலும் கைதேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாகை ஆட்சியர் அறிவுரை வழங்கியுள்ளார். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளை தயார்படுத்த நாகையில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ஜனவரி 5ஆம் தேதி தமிழக அரசால் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் போட்டித் தேர்வில் பங்கேற்க உள்ள மாணவ மாணவிகளுடன் இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் அறிவுசார் மையத்தில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், அறிவை தீட்டிக் கொள்ளவும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மாணவ மாணவிகள் கட்டாயம் ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி ஆகிய 3 மொழிகளையும் சரளமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் மும்மொழிகளிலும் கைதேர்ந்தவர்களாக இருந்தால் மட்டுமே போட்டித் தேர்வை எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளார். இந்த சென்டர்ல என்னதான் உங்களுக்கு தேவை? சப்போஸ் நீங்க சொல்றாங்க எங்களுக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை. நான் ஏற்கனவே ஒரு மாணவர்களுக்கு பேசும்போது அவன் ஸ்கூல்லாம் கிளியர் பண்ணி மேலே வந்துருச்சு. அவன் என்ன சொல்றேன்னா, சார் NBA எக்ஸாம் நாங்கள் எழுதுவோம். NBA ஆர்மி டிஃபென்ஸ் சர்வீசஸ் சேரும்போது நாங்கள் எழுதும்போது அங்கே செலெக்ஷன்ல நம்ம ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணா கூட அதுக்கப்புறம் என்ன இருக்கு, குரூப் டிஸ்கஷன் சொல்லி ஒன்று இருக்கு. அதுல குரூப் டிஸ்கஷன் எந்த லாங்குவேஜ் நடக்கும்? இங்கிலீஷ்ல நடக்கும். ஆனா ஒரு வேலை அங்கே ஹிந்தியில் கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறாங்க, அவன் ஹிந்தி தமிழ் டிக்ஷனரி பார்த்துட்டு படிச்சு